Hi guys, welcome to Quick Through and I am man of my word. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரே டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பேசிக் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிற இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நான் அதை ஆல்ரெடியே கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து தியரி கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஆக்சுவலாக. பிகாஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம் ப்ரோக்ராமிங்லன்ற கான்செப்டே நான் அதில் தான் சொல்லியிருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் தான் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும். ஸோ எனக்கு கான்செப்ட் தெரிய வேணாம் ப்ரோ, எனக்கு ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சா அப்படின்னு நினைக்கிறன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இல்லைன்றவங்க வந்து இதெல்லாம் உமிட் பண்ணிடுவேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் இப்போ வந்து இன்சர்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். வாய்ட் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சர்ட் பண்ணும்போது ஸோ எங்கே இன்சர்ட் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். அண்ட் என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். மொத்தம் எனக்கு ரெண்டு வேணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வேணும். ஸோ என்ன டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா எனக்கு வேணும். அண்ட் பொசிஷன் எனக்கு வேணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு டேட்டா வந்து ஒரு பொசிஷனில் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கிரியேட் பண்ணிக்கிறேன், லைக் பொசிஷன் அண்ட் டேட்டா. ஓகே, டைப் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட் என்ன ஆகும்னா லென்த் ஆஃப் த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா n = n+1 அப்படின்னு லென்த் ஆஃப் த அரேவை வந்து ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் j = n அப்படின்னு எனக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ டெம்பரரியாக எனக்கு அதோட நம்பர் வேணுன்றதுனால ஜேக்கு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வைல் லூப் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஜேவோட ஜே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பொசிஷன் -1 இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகும். ஜேவோட வேல்யூ நான் கொடுத்துருக்க பொசிஷன் அண்ட் -1 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா கரெக்டாக ரன் ஆக போகுது கைஸ். ஸோ இதில் என்ன நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி லிஸ்ட் கிடையாது, அரே ஆஃப் j + 1 ஈக்குவல்ஸ் அரே ஆஃப் j. ஸோ லைக் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் எந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேனோ ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஒரு பொசிஷன் முன்னாடி தள்ளுறேங்க கைஸ். ஸோ அதாங்க செய்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் ஆக்சுவலாக தெரியணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் அந்த வீடியோ பார்த்தானுங்க கைஸ், வேறு வழி கிடையாது. ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் லைக் இப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த செகண்ட் எலமெண்ட் இருக்க இடத்துல தான் வந்து ஒரு வேற ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன், வேற ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிற பட்சத்தில் இந்த தேர்ட் எலமெண்ட்டை நான் ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் ஃபோர்த் பாக்ஸுக்கு மூவ் பண்ணி ஆகணும். அண்ட் செகண்ட் தேர்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எலமெண்ட்டோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். அந்த செகண்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எலமெண்ட்டோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா செகண்ட் பொசிஷன் இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான டேட்டாவை இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேஷன். அண்ட் ஸோ j = j -1 ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ரன் ஆகும் லூப் கரெக்டாக. அண்ட் லூப் இது மொத்தமாக நம்ம மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். ஸோ அரேயில் வந்து பொசிஷன் -1 அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிப்போம். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு printf கொடுத்துக்கிறேன். ஸோ இன்சர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேவை வந்து பிரிண்ட் பண்ணி பாடுறதுக்காக ஃபஸ்ட் ஒரு இன்டிமேஷன் ஆஃப்டர் இன்சர்ஷன் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு எனக்கு வந்து அப்படியே அந்த டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி வருது. ஸோ நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்றவங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஓகே, நான் இங்கே தான் வந்து இன்சர்ஷன் இன்சர்ட் என்ன டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் 300 அப்படின்ற ஒரு டேட்டாவை
பொசிஷன் என்ன பொசிஷன் கேட்குறீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு அரே கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் ரன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லென்த் ஆஃப் த அரே கேட்குது. ஸோ நான் என்ன தரேன்னா 3ன்னு தரேன். நீங்கள் என்டர் த ஃபஸ்ட் டேட்டான்னு தருது. ஸோ 2ன்னு தரேன். அண்ட் செகண்ட் டேட்டா வந்து 33 தரேன். அண்ட் தேர்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 444 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ வந்து இன்சர்ஷன் ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே ஆகுது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்ம அரே கிரியேட் பண்ணலாம் கைஸ். ஸோ அது டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் இன்சர்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 300 இன்சர்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த 400 வந்து ஃபோர்த்தோட பொசிஷனுக்கு போயிடுச்சு. அண்ட் 33 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஓட பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த செகண்ட் பொசிஷன் எம்டி ஆக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸில் பண்ணலாம் கைஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் கான்செப்ட் வீடியோ பார்த்து வாங்க கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.